வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. எதிர்காலத்தில் குடிபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டினால் அத்தகையோருக்கு எதிராக போக்குவரத்து சட்டத்திற்கு மேலாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WG சேனாதிர தெரிவித்திருக்கிறார். அதிகரித்து வரக்கூடிய இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வீதி விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் மற்றும் மது அருந்துதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை போக்குவரத்து சட்டத்திற்கு கூடுதலாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் கையாள போலீஸ் அதிபர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டின் 2545 வீதி விபத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் விபத்துகளின் எண்ணிக்கை 272 அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் குடிபோதை பாவனை ஒருபுறம் என்றால் மறுபக்கத்தில் போதைப் பொருள் பாவனை பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. சுகாதார மருத்துவ புள்ளி விவரங்கள் இதனை உறுதிப்படுத்தி நிற்கிறது. இத்தகைய போதைப் பொருட்களின் மது இழந்தவர்கள் வாகனம் செலுத்த அனுமதிக்கப்பட்டால் வீதிகளில் பயணிப்போர் பேராபத்திற்கு உள்ளாகும் ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த குடிபோதை மற்றும் போதைப் பொருள் பாவிப்போர் போதையோடு வாகனம் செலுத்துவதை பிறரின் உயிர்களை பாதுகாப்பற்றதாக கருதும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக போக்குவரத்து சட்டங்களினால் இவ்வாறு போதையில் சாரத்தியம் செய்வோரை கட்டுப்படுத்துவது ஒரு சாத்தியமற்றதாக இருக்கிறது. அதனாலேதான் இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவோரை குற்றவியல் சட்டங்களின் கீழ் கையாள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதுதான் ஒரு நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்கிறது. போதையில் சாரத்தியம் செய்வோர் பிடிபட்டால் அதன் பின்னர் அவர்களின் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது போன்ற இறுக்கமான நடவடிக்கைகளும் கட்டாயம் எடுக்கப்பட்டே வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் போதையின் மயக்கத்தில் வாகனங்களை செலுத்துவோர் தங்களையும் தங்கள் வாகனத்தில் இருப்பவர்களையும் மட்டுமல்லாது வீதியில் செல்லும் பாதசாரிகளினதும் ஏனைய வாகனங்களின் பயணம் செய்வோர்களது உயிருடனும் விளையாடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் விபத்துக்களை ஆராயும் போது பாதசாரிகளே அதிக அளவில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. வருடாந்த விபத்துகளில் 31% பாதசாரிகள் தொடர்புடையவாக இருக்கிறது. பல விபத்துகளுக்கு போதைப் பொருள் மற்றும் மது பாவனையே காரணமாக இருப்பது என்பதும் புள்ளி விவரங்களில் உறுதியாக இருக்கிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் மது போதையில் அல்லது போதைப் பொருளை பாவித்துவிட்டு கவனக்குறைவாக வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக குற்றவியல் சட்டம் பாயும். அது தவிர்க்க முடியாது கட்டாயத்தில் இருக்கிறது. இதேவேளை மது போலேயே வாகனம் செலுத்தும் சாரதிகளை பரிசோதனை செய்யும் போலீஸ் சுற்றி வளைப்புகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WG சேனாதீர தெரிவித்திருக்கிறார். போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை பரிசோதனை செய்யும் கருவிகளுக்கு கடந்த காலத்தில் பற்றாக்குறை காணப்பட்ட போதிலும் தற்போது அந்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WG சேனாதிர குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு தொகுதி புதிய கருவிகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான ஒரு இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.